கண்டிப்பாக கதை தொடர்கிறது. மாய நகரின் மர்மங்கள் பாகம் 4. சென்னையின் வானம் இருளடைந்தது. நாகராஜன் தான் எதிர்பார்த்ததை விட விரைவாக தனது அடுத்த தாக்குதலை தொடங்கினான். நகரத்தின் உயரமான கோபுரங்கள் உலோக பூதங்களாக மாறின. முதலில் நிலத்தின் உலோக பூதம் எழுந்தது. அது ஒரு பெரிய மலை போல இருந்தது. அதன் உடலெங்கும் பாறைகளும் உலோக துண்டுகளும் செருகப்பட்டிருந்தன. அது தனது வலிமையான கைகளால் கட்டிடங்களை இடித்து நகரத்தை ஒரு இடிபாடுகளின் குவியலாக மாற்றியது. சூர்யா செயல்படத் தொடங்கினான். அவன் ராணி சொன்னது போல தனது பஞ்சபூத சக்திகளை இணைக்க முயற்சித்தான். அவன் தனது நெருப்பின் சக்தியால் ஒரு ஒளிக்கவசத்தை உருவாக்கினான். ஆனால் அந்த கவசம் நிலத்தின் உலோக பூதத்தின் தாக்குதல்களை தாங்கவில்லை. அவன் நெருப்பு சக்தியால் நேரடியாக தாக்கியபோது பூதம் வலிமையடைந்தது. அது மேலும் வேகமாக நகரத்தை இடித்தது. சூர்யா குழப்பமடைந்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அப்போது ராணியின் குரல் அவனுடைய மனதில் ஒலித்தது. சூர்யா, நீ நினைப்பது போல் நேரடியாக தாக்காதே. உன்னுடைய சக்தியை அதன் பலவீனத்தை நோக்கி பயன்படுத்து. நிலத்தின் பலவீனம் நீர். சூர்யா ஒரு புதிய உத்தியை கண்டறிந்தான். அவன் தனது நீர் சக்தியையும் நெருப்பு சக்தியையும் இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த நீராவி தாக்குதலை உருவாக்கினான். அந்த நீராவி உலோகபூதத்தின் பாறை உடலை பலவீனப்படுத்தியது. அது சிதைந்து போகத் தொடங்கியது. அவன் தொடர்ந்து தாக்குதல் நடத்த அந்த பூதம் உடைந்து ஒரு உலர் நிலமாக மாறியது. ஆனால் இதுவே இறுதியல்ல. நிலத்தின் பூதம் வீழ்ந்ததும் ஆகாயத்திலிருந்து ஒரு காற்றின் உலோக பூதம் வந்தது. அது ஒரு பெரிய சுழற்காற்று போல இருந்தது. அதன் உள்ளே உலோக கூர்முனைகள் சுழன்றன. அது ஒரு நொடியில் நகரத்தின் மின் கம்பங்களையும் பாலங்களையும் நொறுக்கியது. சூர்யாவுக்கு ஒரு புதிய சவால். காற்றின் பலவீனம் என்ன என்று அவன் யோசித்தான். அவன் தனது நிலத்தின் சக்தியை பயன்படுத்தினான். அவன் நகரத்தின் மேற்பரப்பில் ஒரு பெரிய உறுதியான நிலச்சுவரை உருவாக்கினான். ஆனால் அந்த சுழற்காற்று அந்த நிலச்சுவரை எளிதாக உடைத்தது. ராணியின் குரல் மீண்டும் ஒலித்தது. காற்றின் பலவீனம் வெற்றிடம். உன்னுடைய ஆகாய சக்தியை பயன்படுத்து. சூர்யா தனது ஆகாய சக்தியை பயன்படுத்தி காற்றைச் சுற்றியுள்ள இடத்தை ஒரு வெற்றிடமாக மாற்றினான். காற்று அங்கே இல்லாததால் காற்றினால் உருவாக்கப்பட்ட அந்த உலோக பூதம் பலவீனமடைந்தது. அது சுழல்வதை நிறுத்தி ஒரு உடைந்த உலோகத் துண்டுகளாக சிதறியது. சூர்யாவின் இந்த 2 வெற்றிகள் அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின. அவன் பஞ்சபூத சக்திகளின் கலவையை பற்றி அதிகம் புரிந்து கொண்டான். ஆனால் நாகராஜன் தனது முழு படையையும் இன்னும் அனுப்பவில்லை. சூர்யா அடுத்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாரானான். இப்போது அவனுடைய அடுத்த எதிரி நீரின் உலோக பூதம். அது ஒரு பெரிய அலை போல இருந்தது. அதன் உள்ளே பனிக்கட்டிகளும் உலோகத் துண்டுகளும் இருந்தன. அது நகரத்தின் மீன்பிடிக்கும் துறைமுகங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சூர்யா இதை எப்படி எதிர்கொள்வான்? அவன் இந்த நீர்பூதத்தை எப்படி தோற்கடிப்பான்? கதை தொடரும்.